இப்போதைக்கு எந்த பயமும் இல்லை. இஸ் ஆல் ரைட். கொஞ்சம் அதிகமா யோசிக்காம பாத்துக்கங்க. ஓகே? ஓகே டாக்டர். கடவுளே, அந்த தம்பிக்கு சீக்கிரமா ஒரு வழியை காட்டுப்பா. டே கௌதம், உண்மையாவே நீ சூப்பரா தான் பண்ண. நம்படா. மென்ன அத்தை கிட்ட கேட்டு பாரு. ஆமா கௌதம், நீ ரொம்ப நல்லா பண்ண. இதெல்லாம் நாங்க சொல்லணுமா? அங்க சுத்தி இருந்த எல்லாரும் எப்படி கை தட்டினாங்கன்னு நீயும் பார்த்தல்ல. அதெல்லாம் சரிதான். ஆனா எனக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்த வாட்ஸ்அப்பவும் நான் நடிச்சதை பார்க்கல. எனக்கு பேட்ஜ் எல்லாம் வாங்கி கொடுத்து நான் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்த சிவா அங்கிளும் நான் நடிச்சதை பார்க்கல. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதடா. நீ நல்லா பண்ணன்னு சொன்னாலே அவங்க சந்தோஷம் தான் படுவாங்க. திரும்ப வேணா அவங்க முன்னாடி ஒரு தடவை நடிச்சு கட்டிட்டா சரியா போச்சு. இதுக்கு போய் யாராவது சோகமா இருப்பாங்களா? சிவா அங்கிளுக்கு என்னாச்சு? எதுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாரு? எனக்கு என்னடா தெரியும்? ஹாஸ்பிட்டலுக்கு போன உங்க அம்மாவும் என் அம்மாவும் வந்தாதான் தெரியும். அம்மா வந்துட்டாங்க. அம்மா, சிவா அங்கிளுக்கு என்னமா ஆச்சு? எதுக்குமா மயங்க விழுந்தாரு? அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு ஒண்ணும் இல்லடா, இப்ப அவர் நல்லா தான் இருக்காரு. அப்போ அங்கிள் வீட்டுக்கு போயிட்டாரா? ஏமா இங்க அவரை கூட்டிட்டு வரல? கௌதம், அங்கிள் இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காரு. ஹாஸ்பிட்டல்லையா இருக்காரு? தனியாவா? இல்ல, திவ்யா அப்பாவும் கூட தான் இருக்காரு. ஓ, வாசப்பா கூட இருக்காரா? அப்போ ஓகே. அங்கிள நல்லா பாத்துப்பாரு. அத்தை, என்னத்தை யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? இல்ல வினோ, அன்னைக்கு நீ அந்த தம்பிய பத்தி சொல்றப்போ எனக்கு புரியலம்மா. ஆனா இன்னைக்கு அந்த தம்பிய பாக்குறதுக்கு எனக்கே ரொம்ப பாவமா இருக்கு. யாரு பெத்த பிள்ளையும் சொந்த பந்தத்தை தொலைச்சிட்டு அனாதையா நிக்குது. இந்த நிலைமை யாருக்குமே வரக்கூடாதும்மா.